அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நம்ம வீடியோவோட டைட்டில்ல நீங்க பார்த்தது போலவே அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் செய்யக்கூடிய அமல் என்ன தெரியுமா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல மனிதர்களாகிய நாம செய்யறதுக்கு தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜின்னு எத்தனையோ கடமைகளும் அமல்களும் இருக்கு. ஆனா அகிலங்களை எல்லாம் படைச்சு பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு உன்னதமான அமல் இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னா அது என்ன அமல்? அதனால மனித சமுதாயத்திற்கு கிடைக்க போற நன்மைகள் என்ன? இதற்கான முழுமையான மார்க்க ஆதாரங்களை தான் இந்த வீடியோல நாம ஆழமா பார்க்க போறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த அமலோட பிரம்மாண்டத்தை திருக்குரான் மூலமா நாம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். திருக்குரான்ல 33வது அத்தியாயம் 56வது வசனத்துல அல்லாஹ் ரொம்ப தெளிவா அழுத்தமா ஒரு சான்ற முன்வைக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலக்குகளும் இந்த நபியின் மீது ஸலவாத்த சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், இன்னும் சலாமும் சொல்லுங்கள் என்று அகிலங்களின் இறைவன் நமக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வே முன்னின்று செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஈமான் கொண்ட நாமும் செய்யும்போது அதற்கு எவ்வளவு பிரம்மாண்டமான நன்மைகள் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கிற 408வது ஆதாரபூர்வமான பொன்மொழியில நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியா சாட்சி சொல்றாங்க. யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறார். நாம இங்க நாவார சொல்லக்கூடிய ஒரே ஒரு முறை வாழ்த்துக்கு அல்லாஹ் 10 மடங்கு அவனுடைய பேராற்றல் மிக்க ரஹ்மத்தை நம் மீது பொழிகிறான் என்பதும் மார்க்கம் நமக்கு காட்டும் ஒரு பேருண்மையாகும். அல்லாஹ்வும் மலக்குகளும் செய்யக்கூடிய இந்த உன்னதமான ஸலவாத்தை மனிதர்களாகிய நாம நமது அன்றாட வாழ்க்கையில ஒரு வழக்கமாக மாத்திக்கிட்டா நமக்கு கிடைக்க போற நன்மைகள் என்னென்ன தெரியுமா? ஹதீஸ்களின் ஒளியில இதோ அதற்கான சான்றுகள். முதலாவது நன்மை. யார் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்பட்டு மறுமையில அவருடைய அந்தஸ்து 10 மடங்கு உயர்த்தப்படுகிறது என்று சுனன் அன்-நஸாயின் 1297வது ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துது. இரண்டாவது நன்மை, உலக வாழ்க்கையில மனிதர்களை வாட்டக்கூடிய கவலைகள், துன்பங்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு இந்த ஸலவாத் ஒரு மிகச்சிறந்த நிவாரணியாகும். எவர் ஒருவர் தன் துவாவின் நேரத்தை ஸலவாத்தாக மாற்றுகிறாரோ அவருடைய கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ்வே பொறுப்பேற்று நீக்கிவிடுகிறான் என ஜாமியத் திர்மிதி ஹதீஸ்ல பதிவாகியுள்ளது. மூன்றாவது நன்மை, நாம செய்யக்கூடிய துவாக்கள் இறைவனிடம் உடனே அங்கீகரிக்கப்படணும்னா ஸலவாத் மிக அவசியமாகும். நமது பிரார்த்தனைகள்ல அனைத்தையும் நமது பிரார்த்தனைகள் அனைத்தும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நிறுத்தப்பட்டிருக்கும். எப்போது நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் ஓதுறோமோ அப்போதான் அந்த துவாக்கள் அல்லாஹ்வின் அர்ஷை நோக்கி உயர்த்தப்படும் என்று மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நமது அன்றாட வாழ்க்கையில மிக எளிமையான வடிவத்திலாவது, அதாவது வேலைக்கு போகும்போதோ, சமையல் செய்யும்போதோ அல்லது ஓய்வாக இருக்கும்போது கூட மிக சுருக்கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தையாவது நாவார ஓதுறத ஒரு நற்பழக்கமா நாம மாத்திக்கணும். இதோட நன்மைகளையும் பரக்கத்தையும் நாம கண்கூடா பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரது கவலைகளையும் நீக்கி அவனது பேராற்றல் மிக்க அருளையும் மறுமையில் நபிகளாரின் ஷஃபாத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இந்த பயனுள்ள மார்க்க தகவலை
பிறருக்கும் பகிர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற பல இஸ்லாமிய பதிவுகளுக்கு நமது சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.